நம்ம மேட்ரஸஸ்ல 3 விஷயத்தை பார்க்கணும். நம்ம எடுக்கக்கூடிய மெத்தையில பேக் பெயின் வரக்கூடாது, ஹீட் வரக்கூடாது, கண்டிப்பா காசு கொடுக்கும்போது அதிக நாட்களுக்கு உழைக்கணும். இந்த 3 விஷயத்தை தான் கண்டிப்பா பேசிக்கா எதிர்பார்க்கணும். கஸ்டமர் நேர்ல வர்றாங்கன்னா ஒரு 4+2+2 என்ன அனுபவத்தை கொடுக்கும், 4+4 என்ன அனுபவத்தை கொடுக்கும், பாக்கெட் ஸ்ப்ரிங் லாட்டெக்ஸ் என்ன அனுபவம் நீங்க ஃபீல் பண்ணியே வாங்கிக்கலாம். சோ எந்த ஒளிவு மறைவும் கிடையாது நண்பா. சோ இது ஆரஞ்சு லாட்டெக்ஸ், இது பாத்தீங்கன்னா ஆர்த்தோ லாட்டெக்ஸ், ஆர்த்தோ சாஃப்ட்னு சொல்லி எல்லா மாடலுமே நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ்ல நீங்க மேட்ரஸஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பக்காவான ஃபினிஷிங்ல வந்துரும். கூடவே 2 லாட்டெக்ஸ் பில்லோ, ஒரு எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட், உங்க வீடு வரை டெலிவரியும் ஃப்ரீயாவே வந்துருங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த சேனல் ஏபி பிளாக்கர் சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா ஒரு ஆஃபரும் நான் தரேன். நல்லா ஸ்ப்ரிங்ல படுக்கிற மாதிரி பவுன்சியா இருக்கணும், ஆனா பேக் பெயினும் வரக்கூடாதுன்னா நீங்க 4 இன்ச் ஆர்த்தோ போட்டு 6 இன்ச் லாட்டெக்ஸே போட்டு பண்ணிக்கலாங்க. இதுக்கு கட்டிலே தேவையில்லை, மெத்த நல்லா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும், குஷனிங்கா இருக்கும், பேக் பெயின் ஹீட் இஷ்யூஸும் வராது. இங்க பாருங்க, இத நீங்க எவ்வளவு வேணா வேக்கம் பண்ணலாம், எவ்வளவு வேணா சுருட்டலாம். இந்த முழு கிங் சைஸ் ஷீட்டை நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு புளி கரைக்கிற மாதிரி கூட இட்லூட்டா கரைச்சிடலாம். இது என்ன நீங்க நினைக்கிறீங்க, பெட்ரோலியம் முழுக்க கெமிக்கல் வேதிப்பொருள் கொண்டு வந்து உருவாக்கக்கூடிய உருக்கக்கூடிய ஒரு ஃபோம். இதை நீங்க எவ்வளவு வேணா வேக்கம் பண்ணி சுருட்டி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துக்கலாம். நீங்க ஆன்லைன்ல வரக்கூடிய பொருள் வேக்கம் பண்ணி சுருட்டி வருதா, திடத்தன்மையில வருதா, 4 இன்ச் ஆர்த்தோ நண்பா, நம்ம முதுக தாங்கும், 4 இன்ச் லாட்டெக்ஸ் எக்ஸலண்டா இருக்கும். நீங்க சின்ன பசங்களா இருங்க, பெரியவங்களா இருங்க, வயசானவங்களா இருங்க, 100 கிலோ இருங்க, 60 கிலோ இருங்க, 80 கிலோ இருங்க, எல்லா தரப்பினருக்கும் கரெக்டா இருக்கும்னா இதுதான். உங்க கண்ணெதிர தயாராகக்கூடிய எல்லா மேட்ரஸ். இன்னைக்கு ஒரு 50 மேட்ரஸ் அடிக்கிறேன்னா அவங்களுடைய வெயிட் என்ன, அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்க எந்த ஊர், அவங்களுடைய வெப்ப தட்பவெப்பநிலை என்ன அப்படின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸா அவங்களுக்கு இந்த மூலப்பொருளை தான் பண்ற விஷயத்தை வெளிப்படையா வீடியோ கால் இல்ல வீடியோ டேட் அண்ட் டைமோட வீடியோ இல்ல தாராளமா நேர்ல வந்து கூட பார்த்து கூட அடிச்சு எடுத்துக்கலாம். 6 இன்ச் ஒரே பவுண்டட் சீட், தாய்லாந்து லாட்டெக்ஸ், 95% இயற்கையான ரப்பர் மில்க் இருக்கும். ஒரு துளி ஹீட் கூட பாடி பெயின் கூட வராது. சொசைட்டில இதுதான் விலை உயர்ந்த லாட்டெக்ஸ், நல்ல பிரீமியமான விஷயம். இந்த தாய்லாந்து லாட்டெக்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க, இந்த தாய்லாந்து லாட்டெக்ஸை ஏதாவது ஒரு பிராண்டட் நிறுவனம் பயன்படுத்துவாங்கன்னு உங்க மெத்தைக்குள்ள சும்மா ஒரு பீஸாவது பயன்படுத்துவாங்கன்றதை யாராவது உறுதிப்படுத்தினா என் மெத்தையை நான் இலவசமாவே தரேன். என்கிட்ட மெத்தை எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நான் தரேன். 48 மணி நேரத்துல கண்டிப்பா லாட்டெக்ஸோட ஃபீல் கிடைக்கிறதுக்காக கிளாத் மட்டும் போட்டு ஒட்டிருப்பேன். சோ நீங்க தொட்டு பார்த்தால இந்த லாட்டெக்ஸோட ஃபீல் கிடைக்கும். என்ன மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்றீங்க? இது வந்து பேம்போல கூலர் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. ஹீட்டோ பாடி பெயினோ வரவே வராதுங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கோ இல்ல எனக்கு நீங்க கால் பண்ணும்போது ஒரு மெசேஜ்ல நீங்க கன்வே பண்ணும்போது ஒரு 1500 இதுல இருந்து நான் கம்மி பண்ணி தரேன். நல்ல குவாலிட்டியா வெளிப்படையா என் வீட்டுக்கு பண்ற மாதிரி பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கம்பெனி நேம் சொல்லுங்க, எங்க லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. நம்ம சிவானந்தா மேட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் ரோடு வேடப்பட்டி அப்படின்ற இடத்துல டைரக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா நம்ம லொகேட் ஆயிருக்கும். இங்க வந்து மெத்தைகளை நேரடியா கஸ்டமரோட வெயிட் ஏஜ் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மெத்தைகளை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு வரோம். மெத்தையை அனுபவப்படுத்தி வாங்க சென்னை, தஞ்சாவூர், காரைக்குடி அந்த நகரங்களையும் நம்ம ஷோரூமாவே லொகேட் ஆயிருக்கும். ஓகே ப்ரோ, எல்லா இடத்துலயும் மேட்ரஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பா ஆன்லைன்லயும் கிடைக்குது, பெஸ்டாவும் கிடைக்குது சொல்றாங்க, பிரைஸ் கம்மியாவும் கிடைக்குது சொல்றாங்க. நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல் ப்ரோ? இப்ப எல்லாரும் கூடயுமே கம்பேர் பண்ணி முழுசா இந்த பதிவுகளை பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க ஒரு மேட்ரஸஸ் நான் வச்சிருக்கேன். என்கிட்ட இல்ல, பொதுவாவே இந்த ஸ்பெக்ல நீங்க யார்ட்ட மேட்ரஸஸ் எடுத்தாலும் இந்த 2 வேரியண்ட்டுமே ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். இது என்ன மேட்ரஸ் ப்ரோ? ஆர்த்தோ லாட்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மேட்ரஸஸ்ல 3 விஷயத்தை பார்க்கணும். நம்ம எடுக்கக்கூடிய மெத்தையில பேக் பெயின் வரக்கூடாது, ஹீட் வரக்கூடாது, கண்டிப்பா காசு கொடுக்கும்போது அதிக நாட்களுக்கு உழைக்கணும். இந்த 3 விஷயத்தை தான் கண்டிப்பா பேசிக்கா எதிர்பார்க்கணும். அப்ப இத வந்து கீழே வந்து ஒரு ஸ்ப்ரிங்கோ, தரமற்ற ஃபோமோ, பஞ்சோ, ஈபிசிடோ, தெர்மாக்கோலோ போட்டா இடுப்பு இறங்கும், பொதன்னு உள்ள போகும். இந்த மாதிரி ரீபாண்டட் ஆர்த்தோபெடிக் நீங்க போடும்போது இடுப்பு நல்ல நிலையா இருக்கும், ஒரு பிளாட் சர்ஃபேஸ் தரும், நல்ல இடுப்புக்கு பாதுகாப்பா முதுகு வலி ஏற்படுத்தாத விஷயத்தை அது கொடுக்கும். பட் திடப்பொருளை மட்டும் படுத்திட முடியாது. மெத்த வாங்குறது ஒரு குஷனிங்காக தான். சோ சாஃப்ட்னஸ்க்காக சூப்பர் சாஃப்டா இடையில கொடுக்குறோம். மேல உடம்பு படக்கூடிய இடத்துல ஹீட் வரக்கூடாது. 7 ஜோன்ல தாய்லாந்து லாட்டெக்ஸ், அதாவது மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 95% இயற்கையான ரப்பர் மில்க். ஸ்ரீலங்கால பண்றாங்க, கேரளால பண்றாங்க, பெல்ஜியம்ல பண்றாங்க, மலேசியால பண்றாங்க. பட் இதுல 95% இயற்கையான ரப்பர் மில்க் இருக்கும். ஒரு துளியோட ஹீட் வராது, பாடி பெயின் வராது. தாய்லாந்து எம்போஸோடய வந்துருங்க. அப்ப பாடி பெயின் வராத விஷயம், குஷனிங்கிற விஷயம், ஹீட் வராத விஷயம் சொல்லி ஒரு ஹியூமனுக்கு மேட்ரஸஸ் தேவையான எல்லா சாராம்சமும் இதுல கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி மெத்தைகளை தாராளமா நீங்க பயன்படுத்தலாம். இதோட குயின் சைஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குற விஷயத்தை நம்ம 25,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்தோம். என்ன ப்ரோ ஆன்லைன்ல 15,000 ரூபாயில கொடுக்குறாங்க? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னொரு விஷயம், இது இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா அந்த 4 இன்ச் ரீபாண்ட் போட்டு சூப்பர் சாஃப்ட் இல்லாம 4 இன்ச் லாட்டெக்ஸ் போட்டே பயன்படுத்தலாம். இப்போ இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு 80 கிலோல இருக்கீங்க, அதுக்கு கீழே இருக்கீங்கன்னா அந்த சூப்பர் சாஃப்ட் நான் அறிவுறுத்துறேன். நீங்க 90 கிலோ, 100 கிலோ, 120 கிலோல இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த சூப்பர் சாஃப்ட் இல்லாம 4 இன்ச் லாட்டெக்ஸ் நான் உங்களுக்கு அறிவுறுத்துறேன். இப்போ இது ஏன்னா நான் கொஞ்சம் டெப்தா நிறைய டைம் கூட எடுத்து பேசலாம். பட் ரீசன் வாங்கக்கூடிய ப்ராடக்ட்டை பீப்புள் என்னென்ன வெயிட்டுக்கு என்னென்ன விஷயம் வேணும்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். கண்மூடித்தனமா ஒரு ரீல் போடுறாங்கன்னா அதை பார்த்து வாங்கினா 100% அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்காது. ஆன்லைன்ல ஒரு அம்புக்குறி போட்டு காட்டினாங்க,
பார்க்க கவர்ச்சிகரமா இருக்குன்னு சொல்லி அவங்க வாங்கினா அது கண்டிப்பா நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கூப்பிட்டு பேசுங்க, நம்மளோட வெயிட்டுக்கு எந்த மாதிரி விஷயம் நல்லா இருக்குன்னு பேசுங்க. சோ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன், இந்த 4 இன்ச் ஆர்த்தோ 2 இன்ச் சாஃப்ட் 2 இன்ச் லேட்டக்ஸ் இல்ல 4 இன்ச் ஆர்த்தோ 4 இன்ச் லேட்டக்ஸ் எக்ஸலண்டா இருக்கும். பேக் பெயின் வராது, ஹீட் வராது. ஒரு மெத்தை ஒரு தயாரிக்கிற ஒரு பையனா உங்க வீட்டுக்கு ஒரு மெத்தையை நீ ரெஃபர் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா நான் இதைத்தான் ரெஃபர் பண்ணுவேன். 100% பேக் பெயின் இல்லாம ஹீட் இல்லாம ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஹீட்னு சொல்றீங்க, இப்போ இலவம் மஞ்சே நம்ம அதே யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ, அது ஹீட் வராது. ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, இலவம் மஞ்சு இப்போ நம்ம எல்லா தொழிலையுமே நம்ம அடிக்கிற மாதிரியே நம்ம பேச முடியாது. கஷ்டப்பட்டு ஒரு விவசாயிகள் பஞ்சு உற்பத்தி பண்ணி கண்டிப்பா அதெல்லாம் நம்ம ஆதரிக்கக்கூடிய விஷயம் தான். பட் நம்மளுடைய பயன்பாடு தான். நீங்க நல்லா கவனிச்சுங்க, இந்த லேட்டக்ஸ் நான் போடும்போது, இந்த ரீபாண்ட போடும்போது கண்டிப்பா சொல்றேன் 15 ல இருந்து 20 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். ரீப்ளேஸ்மெண்ட் இலவம் மஞ்சுல 6 ல இருந்து 1 வருஷம். அதுவே நான் அதிகமா சொல்றேன், 1 மாசம் 2 மாசத்துல குழி திட்டா வரும். இந்த வீடியோ பாக்குறவங்க நீங்களே சொல்லுங்க, பயன்படுத்தவங்களோட அனுபவத்தை நீங்களே கமெண்ட்ல ஷேர் பண்ண சொல்லுங்க. 100% குழியா திட்டா வரும். இன்னைக்கு நீங்க இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க உலகத்துல எங்க போய் ரீஃபில் பண்றது? பழைய நாட்கள்ல வர மாதிரி நாட்டு பஞ்சுகள் எல்லாம் வர்றதே கிடையாது. அப்ப அதுல ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், குழிகள், அன்பேலன்ஸான விஷயமே உங்களுக்கு கண்டிப்பா பேக் பெயினை தரும். அதனாலதான் அந்த விஷயத்தை நம்ம தவிர்க்க சொல்றோம். இப்போ இது ஒரிஜினல் தாய்லாந்து லேட்டக்ஸ் 95% இயற்கையான ரப்பர் மில்க்கும் ஒரு துளி கூட ஹீட்டோ பாடி பெயினோ வராது. ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நீங்க இன்னொரு விஷயத்தை பத்தியும் கேட்டீங்க, ஆன்லைன் அப்படின்ற விஷயத்தை கேட்டீங்க. ரொம்ப சிம்பிள் ப்ரோ. இங்க பாருங்க, இத நீங்க எவ்வளவு வேணா வேக்கம் பண்ணலாம், எவ்வளவு வேணா சுருட்டலாம். இந்த முழு கிங் சைஸ் ஷீட்டை நீங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு புளி கரைக்கிற மாதிரி கூட இட்லூட்டா கரைச்சிடலாம். இது என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? பெட்ரோலியம் முழுக்க கெமிக்கல் வேதிப்பொருள் கொண்டு வந்து உருவாக்கக்கூடிய உருக்கக்கூடிய ஒரு ஃபோம். இதை நீங்க எவ்வளவு வேணா வேக்கம் பண்ணி சுருட்டி உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துக்கலாம். நீங்க ஆன்லைன்ல வரக்கூடிய பொருள் வேக்கம் பண்ணி சுருட்டி வருதா, திடத்தன்மையில வருதா? இப்ப நான் இதை கம்ப்ரஸ் பண்ணி இந்த வேதிப்பொருள் கொண்ட பொருளை உருவாக்கினா நான் 5000 ரூபாய்க்கு ரெடி பண்ணிடுவேன் ப்ரோ. 7000 ரூபாய்க்கு கஸ்டமருக்கு வித்துருவேன். நான் ஏன் 15000 ரூபாய்க்கு விற்கணும்? ஆனா என் பொருளை நீங்க மடக்கவும் முடியாது, வளைக்கவும் முடியாது, உடைக்கவும் முடியாது. கண்டிப்பா ப்ரோ, இதுதான் ஒரிஜினல் ஆர்த்தோபெடிக். அரௌண்ட் ஒரு குயின் சைஸ் மேட்ரஸ் இருக்குன்னா 60 கிலோக்கு 1 கிலோ குறையாது. உங்களை தாங்கும், நல்லா உழைக்கும். இன்னொரு விஷயம் கேட்பாங்க, அதனால என்ன தம்பி இருக்கு, செட் ஆனா வச்சுக்க போறேன், செட் ஆகல நான் மாத்திக்க போறேன், 100 நாள் ட்ரையல் தானே கொடுக்குறாங்க அப்படி. இது உங்களுடைய சாக்ரிஃபிகேஷன் தாங்க. நல்லா நினைச்சு பாருங்க, ஒரு ரமேஷ்ன்ற ஒருத்தர் பயன்படுத்துறாரு 100 நாள், தனக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இந்த மெத்தட் டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்களா? 100% டிஸ்மேண்டில் பண்ண போட்டாங்க. அதே மாதிரி தான் சுரேஷ்னு ஒருத்தவர் அதுக்கு அடுத்த நாள் ஆர்டர் போட்டா வரப்போகுது. மிஞ்சி போனா கிளாத்ல அழுக்கா இருந்தா கண்டிப்பா வாஷ் பண்ணுவாங்க, துடைப்பாங்க. ரொம்ப இதா இருந்தா அந்த கிளாத்தை மாத்துவாங்க. ஆனா ஆன்லைன்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னொருத்தவங்க பயன்படுத்த வேண்டிய மெத்தையை தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். கண்டிப்பா வரும். அப்ப ப்ரோ இந்த சாக்ரிஃபிகேஷன் பண்றேன்னா நானும் பண்ணலாம்ல ப்ரோ. ஆனா நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, உங்க கண்ணெதிர தயாராகக்கூடிய எல்லா மேட்ரஸ், இன்னைக்கு ஒரு 50 மேட்ரஸ் அடிக்கிறேன்னா அவங்களுடைய வெயிட் என்ன, அவங்களுடைய ஏஜ் என்ன, அவங்க எந்த ஊர், அவங்களுடைய வெப்ப தட்பவெப்பநிலை என்ன அப்படின்ற விஷயங்களை அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸா இங்க இருக்கக்கூடிய எந்த மெத்தையுமே அடிச்சு வச்ச மெத்தையை குடுக்குறதே கிடையாது. அவங்களுக்கு என்னென்ன பொருள் பயன்படுத்தலாம், இந்த பொருள் போட்டா நல்லா இருக்குமா, அவங்களுடைய உடல் இயக்கத்துக்கு நல்லா இருக்குமான்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வெளிப்படையா, ரெண்டாவது நல்லா கவனிங்க, அவங்களுக்கு இந்த மூலப்பொருளை தான் பண்ற விஷயத்தை வெளிப்படையா வீடியோ கால் இல்ல வீடியோ டேட் அண்ட் டைமோட வீடியோ இல்ல தாராளமா நேர்ல வந்து கூட பார்த்து கூட அடிச்சு எடுத்துக்கலாம். நீங்க ஆன்லைன்ல எங்க இதை பண்ண போறீங்க? கண்டிப்பா கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், ஆன்லைன்ல 15000 5000 கூட நீங்க மேட்ரஸஸ் இருக்கலாம். ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, லைஃப்ல நிறைய பேர் என்கிட்டயே வந்து நான் கட்டெல்லாம் நல்லா டீக்ல 1 லட்சத்துக்கு வாங்கிட்டேன், 2 லட்சத்துக்கு வாங்கிட்டேன், டீக்ல வாங்கி. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தூக்கமும் சாப்பாடும் மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்தை டிசைட் பண்ணக்கூடிய விஷயம். நீங்க மத்த பொருட்கள்லாம் காசு போட்டு மேட்ரஸஸ் சீப்பா வாங்க நினைக்கிறீங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அப்படி பண்ணாதீங்க. என்கிட்ட வாங்கன்றதுக்காக நான் சொல்ல, என்ன மூலப்பொருள், அந்த மூலப்பொருளால நம்மளோட உடம்புக்கு என்ன பிரதிபலன் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு வாங்கன்னு நான் சொல்றேன். நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ் அது அறிவுறுத்தி தான் பண்றோம். ஆன்லைன்ல தவிர்த்துட்டு நம்மகிட்ட மக்கள் அதே மாதிரி ஆன்லைன்ல வாங்கும்போது உள்ள என்ன மாதிரி போடுற உள்ள என்ன மாதிரி விஷயம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அவ்வளவுதான் ப்ரோ. அதுல இதை தாண்டி வேற எதுவும் இருக்க வேலையே இல்லை ப்ரோ. இந்த பொருளை தான் நீங்க வேக்கம் பண்ண முடியும். இதை தாண்டி வேற எந்த பொருளும் இந்த மாதிரி பொருள் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்கா. இதுல வந்து மேபி டென்சிட்டி சார்ந்த விஷயங்களை கீழே ஹை ரெஸ்ட் ஃபோம், மேல ஒரு மெமரி ஃபோம் லேயர் வைக்கலாம். வீட்டுக்கு வந்தோட விரிவடையும். இப்ப நம்ம கிட்ட வாங்குறோம்னா இப்ப நம்ம வீடியோ கால் மூலமா பார்த்து இங்க தயாரிக்கிறது அங்க நடந்துட்டு இருக்க விஷயமே என்னன்னா, ஒவ்வொரு மெத்தைக்கும் என்ன மூலப்பொருள் வைக்கிறாங்க, யார் யாரோட ஆடு அப்படின்ற விஷயத்தை தெளிவா டேட். இப்ப நான் சும்மா வந்து நீங்க வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காக சொல்லுங்க, இது ஒரு நாள்ல உருவாக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. இது வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் குரூப்ங்க. காலையில வந்தோடனே எனக்கு என்னென்ன ப்ரொடக்ஷன் அப்படின்றது, இன்னைக்கு என்ன பண்ண போறோம், திருச்சி அடிக்க போறோம், மதுரை அடிக்க போறோம், லோக்கல் அடிக்க போறோம், சென்னை அடிக்க போறோம், இதெல்லாம் என்னுடைய ப்ராசஸ். ஒரு 50 மெத்தை. இப்ப நேத்து அதெல்லாம் நைட் எத்தனை மணிக்கு பாருங்க, 9:05 என்ன ப்ராசஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற வீடியோ, அன்னைக்கு டேட் டைம்ல என்ன மெத்தைகள் தயாரிச்சோம் அப்படின்றது பதிவுகள் எல்லாமே அந்த குரூப்ல வந்துருங்க. டேட் அண்ட் டைமோட.
இப்ப ஷாம் சுந்தர் அப்படின்றவங்களுக்கு லேட்டக்ஸ் ஒட்டியிருக்காங்க சரிங்களா. அப்ப இந்த மாதிரி டேட் அண்ட் டைமோட பதிவுகள் பண்றோம். விருப்பப்பட்டாலும் உங்களுடைய வேலை நேரத்துல வீடியோ கால்ல நீங்க பாக்கறனாலும் பாத்துக்கலாம். அப்படியே நீங்க கேமராவை திருத்தினீங்கன்னா லைவா நீங்க வந்து உங்களுடைய மெத்தைகளை தயாரிச்சு நீங்க வாங்கிக்கலாம். கஸ்டமர் எப்பவுமே லைவ் விசிட் நம்மகிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க லைவா வாங்குறனாலும் வாங்கிக்கலாம். நானுமே உங்களுக்கு என்ன அறிவுறுத்துறேன், 15 ல இருந்து 20 வருஷம் பயன்படுத்த போறீங்க. மெத்தைகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு நாள் இதுக்காக மெனக்கட்டா தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். தெரிஞ்சு ஏன்னா நிறைய இப்ப பீப்புளே பேனிக் ஆகுறாங்க. ஒரு வீடியோ எல்லாம் பார்த்தா ஏமாத்துறாங்க அப்படின்னு போடும்போது ஏமாத்திடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கு. நிறைய பேர் ஆளுக்கு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு ஒரு வீடியோ பாக்குறீங்களா, உங்களுக்கு அது பிடிக்குதா, தாராளமா அந்த கம்பெனியை விசிட் பண்ணுங்க. என்ன மூலப்பொருள் இருக்குன்றத செக் பண்ணுங்க, தாராளமா வாங்குங்க. சோ அந்த மாதிரி வாங்கலாம் தான் நானும் அறிவுறுத்துறேங்க. சோ ஆன்லைன்ல இருந்து இதனாலதான் கஸ்டமர் வேறுபட்டு நம்மளுடைய சிவானந்த மேட்டர்ஸ்ல வாங்குறாங்க. எல்லாம் ஓகே ப்ரோ. ஆன்லைனை விட நீங்க குவாலிட்டியா கொடுக்குறேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா பிராண்டடா இருக்கிறவங்க குவாலிட்டியாவே கொடுக்குறாங்க ஆன்லைன்ல. ரொம்ப முக்கியமான கேள்வி. பிராண்டட் அப்படின்ற காரணத்தினால அது குவாலிட்டி நீங்களா புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் எந்த நிறுவனத்தை பிராண்டட்றீங்க? ஒரு நிறுவனம் அதிக வருஷமா இருக்கிறதுனால மட்டுமே அது பிராண்டட் ஆயிட முடியுமா? இப்ப நீ ஒண்ணும் இல்ல, பல வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க. இன்னைக்கு சொசைட்டில நான் காட்டக்கூடிய இந்த தாய்லாந்து லேட்டக்ஸ் சரிங்களா, 6 இன்ச் ஒரே பவுண்டட் சீட் தாய்லாந்து லேட்டக்ஸ் 95% இயற்கையான ரப்பர் மில்க் இருக்கு. ஒரு துளி ஹீட் கூட பாடி பெயின் கூட வராது. சொசைட்டில இதுதான் விலை உயர்ந்த லேட்டக்ஸ், நல்ல பிரீமியமான விஷயம். இந்த தாய்லாந்து லேட்டக்ஸ் எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த தாய்லாந்து லேட்டக்ஸை ஏதாவது ஒரு பிராண்டட் நிறுவனம் பயன்படுத்துவாங்கன்னு உங்க மெத்தைக்குள்ள இல்ல, சும்மா ஒரு பீஸாவது பயன்படுத்துவாங்கன்றதை யாராவது உறுதிப்படுத்தினா என் மெத்தையை நான் இலவசமாவே தரேன். ஏன்னா அவங்க யாருக்குமே உள்ள பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்களான ரீபாண்டடா இருக்கட்டும், சூப்பர் சாஃப்டா இருக்கட்டும், லேட்டக்ஸா இருக்கட்டும், ஸ்ப்ரிங்கா இருக்கட்டும், பயங்கர தரம் வாய்ந்த A1 கிரேடு A கிரேடான ப்ராடக்ட்டை பயன்படுத்த வேண்டிய நிர்பந்தம் இல்ல. அவங்க யாருக்கு கொடுக்க போறாங்க? நீங்க நல்லா கவனிங்க. ஒரு செந்தூர் பர்னிச்சர், ஒரு இன்னொரு பர்னிச்சர், அவங்களுக்குள்ள சப் டிவைடர் இருக்கக்கூடிய வெண்டார், இந்த மாதிரி 1000 பீஸ் 500 பீஸ் கிளியர் பண்ணக்கூடியதான் அவங்க. தன்னோட கையில பட்டு காலில் பட்டு அந்த மாதிரி பல பீசஸ் ரெடி ஆகி அதுக்குள்ள ஏதோ ஒரு லட்சக்கணக்கான ஒரு பீஸ்க்குள்ளதான் உங்களுக்கு ஒரு மெத்த வரப்போகுது. ஆனா மக்கள் பிராண்டட் நம்பி மட்டுமே ஒண்ணு இல்ல நண்பா. இப்ப நீங்க இங்க எடுத்துக்கங்க, என்கிட்ட சொல்றவங்க கேட்பாங்க, வர்றவங்க கேட்பாங்க, 12 லேயர் தராங்க தம்பி, அவங்களே 50,000 ரூபாய் தராங்க, நீங்க 2 லேயர் போட்டு என்னமோ சொல்றீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. இங்க பாருங்க, இந்த இருக்குல்ல துணி, இது என்ன பொறுத்தளவுக்கு ஒரு துணி. ஆனா இந்த மாடலை வந்து பிளாட்டினம்னு ஒரு பேர் வச்சுக்குவாங்க, கோல்டுன்னு ஒரு பேர் வச்சுக்குவாங்க. இங்க இருக்கிற பொருளுக்கும் கோல்டுக்கும் பிளாட்டினத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா நீங்க ஷோரூம் போங்க, இல்லைன்னு என்ன சொல்ல சொல்லுங்க. இந்த துணியை என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பார்டர் துணி, ஆனா இதை ஒரு லேயரா கன்சிடர் பண்ணுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சப்போர்ட்டிங் லேயர், நாட் டஸ்டட் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பேக் போன் சப்போர்ட் லேயர். இது பாத்தீங்கன்னா நாட் டஸ்டட் உங்களுக்கு ஃபேப்ரிக் சொல்லுவாங்க. இது சாதாரண காயிரம் இஞ்சி பிரீத்தபிள் ஃபோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது ஒரு மொழி தான், மொழி பாவனை தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புரியாத ஒரு மொழி, ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மொழியில ஒரு அம்புக்குறியில பேம்ப்ளெட் போட்டு அழகா கண்ணாடி கிளாஸ் போட்டு ஏசி வச்சுட்டு அந்த மெத்தைக்கு 50,000 நீங்க கொடுக்கணும். எது கொடுக்கணும்? இதை நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் டபுள் இல்ல, குயின் சைஸ்க்கே இந்த மூலப்பொருளுக்கு 10,000 ரூபாய் வராது. கண்டிப்பா வராது. இதுல என்ன இருக்கு? இது எல்லாத்தையும் அடக்க விலை கூட்டினீங்கன்னா ஒரு கிங் சைஸ் குயின் சைஸ் இருக்கே 10,000 ரூபாய் வராது. ஆனா 50,000 ரூபாய் காட் பண்ணுவாங்க பிளாட்டினம் அப்படின்ற அடிப்படையில. ஆனா நான் என்னுடைய ப்ராடக்ட்ல நல்ல பேக் பெயின் வராது 120 டென்சிட்டி ரீபான், முழுக்க கெமிக்கல் வேதிப்பொருள், 6 இன்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் லேட்டக்ஸ். இதோட கிங் சைஸ் சீட்டே 50,000 ரூபாய் மதிப்புல 45,000 நான் தரேன். 45,000 நீங்க ஏதாவது ஒரு பிராண்டட் ஸ்டோர்ல போயிட்டு இந்த ஃபுல் லேட்டக்ஸ் நீங்க காட்டுங்க, நான் திருப்பியும் சொல்றேன் என் மெத்தையை நான் ஃப்ரீயா தரேன். அப்ப விஷயம் என்ன நிறுவனம்ன்றது கிடையாது, எத்தனை லேயர் அப்படின்றது கிடையாது, என்ன மூலப்பொருள், அந்த மூலப்பொருள் மூலமா நம்மளுடைய உடம்புக்கு என்ன ஃபங்க்ஷன் ஆக போகுது அப்படின்ற பிரதிபலனை அறிஞ்சு வாங்கணும். அப்ப நீங்க நல்லா கவனிங்க. என்னைய போன்ற கம்பெனிகள், இப்ப நான் சிவானந்த மேட்டர்ஸ்னா யாரு, உங்களுடைய வெயிட் என்ன, ஏஜ் என்ன அப்படின்ற விஷயத்தை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி ரா மெட்டீரியல் வெளிப்படையா காட்டி, இதையுமே சொல்லுவோமே, எந்த பிராண்டட் ஷோரூம்ல உள்ள வைக்கிற மூலப்பொருளை வெளியே காட்டி பண்றாங்க. ஏன் மெத்த தயாரிக்கும் போது பாத்துக்கலாமா நீங்க கேட்டீங்கன்னா அந்த கால அப்பயே கட்டாயம். கரெக்ட் தான் நான் சொல்றேன். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய உடல் நலத்தை தீர்மானிக்கக்கூடிய மெத்தைய தயவு செஞ்சு உங்க கண்ணெதிர தெரிஞ்சு வாங்க. அதுதான் விஷயம். நமக்கு நாலேஜ் இல்லன்றதுனால இந்த ப்ராடக்ட்லாம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் கொடுத்து பிராண்டட்ல நம்ம வாங்குறோம். அது அனாவசியம் நான் சொல்றேன். இப்போ இதே மாதிரி தானே ப்ரோ மத்த ஷோரூம்லயே இந்த மாதிரி கொடுப்பாங்க, மத்த கம்பெனில இல்ல ப்ரோ. இப்போ நீங்க என்ன டிஃபரண்ட் வரீங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ நான் பிராண்டட் சொல்லிட்டேன், இந்த பிராண்டட்ல இருந்து தான் ஷோரூமுக்கு போக போகுது, கடைக்கு போக போகுது. கரெக்ட்டா நான் சொல்றது? நான் சொன்னல, ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து தான் பல கடைகளுக்கு போக போகுது. அங்க போனாலும் உங்களுடைய வேரியன்ட் என்னவா இருக்க போகுது? ப்ளூ கலரா, மெரூன் கலரா, ஒயிட் கலரா, அங்க உள்ள 7 மெத்துக்குள்ள என்ன கலரோ அதை மட்டும் தான் தேர்ந்தெடுக்க முடியும். வேற ஒண்ணும் அங்க வேலை இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. இப்ப என்னைய போல ஒர்க் பேட்டர்ன் உள்ளவங்க, நீங்க கேட்க வர கேள்வி அதுதான். அதாவது இப்ப கோயம்புத்தூர்க்குள்ளே எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரடியா மெத்தையை தயாரிச்சு கொடுக்கக்கூடிய இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா என்ன மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்காங்க. அப்ப அவங்கல இருந்து நான் எப்படி வேறுபடுறேன்னா,
நடத்தைகள் தான் நண்பா. இப்ப என்னுடைய ஒரு ஐடியாலஜி ஒரு விஷயம் இருக்கு. என்னுடைய ஒர்க் பேட்டர்ன் என்னன்னா, என்கிட்ட மெத்தை எடுக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நான் தரேன். 48 மணி நேரத்துல கண்டிப்பா. இதை நான் சும்மா கண்மூடித்தனமா எனக்கு மெத்தை விற்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லிட்டேன்னா நான் நாளைக்கு மாட்டிக்கிறேன். சோ அப்படி கிடையாது நண்பா. நான் 48 மணி நேரத்துல ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன்னா நான் தரமான மூலப்பொருட்களை பயன்படுத்தும். இங்க அடிக்க வச்சிருக்க ரீபாண்ட் 120 டென்சிட்டில பயன்படுத்தும். சும்மா 50 60 40 போட்டா அது புடிங்கிட்டு போயிடும். சோ அதை ஹெவியா போடணும். ஒரு பயன்படுத்தக்கூடிய சூப்பர் ஷார்ட் 32 இன்ச்சில போடணும். மேல போடிய லேட்டெக்ஸ் வந்து தரத்திலே அதிக தரம் A1 கிரேட்ல சர்டிஃபைட் லேட்டெக்ஸ், தாய்லாந்து லேட்டெக்ஸ் 95% இயற்கையான 90 டென்சிட்டி லேட்டெக்ஸ் எல்லாமே குவாலிட்டியானது குவாலிட்டியா போடணும். ஏன்னா திருப்பி சொல்றேன், நான் கடைக்கு மெத்த கொடுக்கல, டைரக்ட் கஸ்டமர் கொடுக்குறேன். அவங்க நல்லா இருக்குன்னு பார்த்து 4 பேரை ரெஃபர் பண்ணா மட்டும் நான் சர்வேவே பண்ண முடியும். சூப்பர் ப்ரோ. அப்ப கண்டிப்பா நான் சரியான மூலப்பொருளை பயன்படுத்துறேன். ஃபர்ஸ்ட் வேர்ட் அந்த மூலப்பொருளை தான் அந்த கஸ்டமருக்கு பண்ற வெளிப்படை தன்மை. தயாரிக்கும் போது வீடியோ கால்ல நேரா பாத்துக்கிற விஷயம். மூணாவது விஷயம், நீங்க ஓபன் சேலஞ்ச் நான் பண்றேன். எவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் நல்லா கவனிங்க, எவ்வளவு பெரிய நிறுவனம் இருந்தாலும் கொரியர் பார்சல் இல்லாம அவங்க வீட்டுக்கு மெத்த போகாது. ஆனா சிவானந்தா மேட்டர்ஸ்ல நீங்க கடை கோடியில கடலூர்ல இருந்தாலும் சரி, இல்ல சென்னையில 24ஆவது மாடியில சிட்டில இருந்தாலும் சரி, என்னுடைய ஓன் வெஹிக்கிள்ல உங்களுக்கு டெலிவரி தரேன். இதெல்லாம் சேலஞ்ச் ப்ரோ. 100 out of 100 எல்லாமேத்தையுமே ஓன் வெஹிக்கிள் டெலிவரி மட்டும் தான் கொடுக்குறோம். அப்ப இதுக்காக கோ த்ரூ பண்றோம். நீ இது சரி, இதுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டிக்கு என்ன சம்பந்தம்னா, உனக்கு கொரியர்ல 70 கிலோ மெத்தையை கொடுத்தேன், உனக்கு வர மெத்தைனா திருப்பி எடுத்து எப்படி மாத்தி தருவோம்? கண்டிப்பா முடியாதுங்க. அப்ப நான் உன் வீடு வர வந்துட்டு போறேன்னா வாரத்துல 2 தடவை உங்க வீட்டை நான் கிராஸ் பண்றேன். அவ்வளவு நம்ம ஆர்டர்ஸ் கொடுக்குறோம். அப்ப என்னால எதுவும் ஒரு ப்ராப்ளம்னா ஏன் மாத்தி தர முடியும்? இந்த வேடையுமே சொல்லுவாங்க, நீ ஏன் ப்ராப்ளம் வந்தா மாத்தி தரேன். அப்போ உன் மெத்தையில ப்ராப்ளம் வருமா? அப்படி கிடையாது. குவாலிட்டியான பொருட்களை நம்ம பயன்படுத்துறோம். அந்த தைரியத்துல ப்ராப்ளம்னா மாத்தி தரேன்னு சொல்றோம். கரெக்டா நான் சொல்றேன். சரியான மூலப்பொருள் அந்த பொருள் தான் அவங்க பண்ற வெளிப்படை தன்மை. என் வண்டியில டெலிவரி. 4வது விஷயம் மிக முக்கியமான விஷயம். நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்க, என்ன போல நிறைய நிறுவனங்கள் இருக்காங்க. என்னைய போல நேரடியா கஸ்டமர் கொடுக்கக்கூடிய நிறுவனத்துல ஏன் அளவுக்கு பிரான்ச்சஸ் இல்ல நண்பா. கோயம்புத்தூர், சென்னை, தஞ்சாவூர், காரைக்குடி, சிவகங்கைன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை ஒரு 60 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல கனெக்ட் பண்ற விதத்துல எல்லா பக்கமும் உங்க ஷோரூம் இருக்கு. நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. 2 ரீசன். ஒன்னு, வாங்கக்கூடிய மெத்தைய அனுபவப்படுத்தி வாங்கணும். இது நமக்கு எப்படி உடலுக்கு இயக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கா. இன்னொரு விஷயம், நாளைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா உடனே அவங்களுக்கு போய் பார்க்கணும். சோ இந்த 2 காரணத்துக்காக தமிழகம் முழுவதும் நமக்கு வந்து பிரான்ச்சஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப நீங்க நல்லா கவனிங்க. இந்த காரணங்கள் எல்லாம் பயன்படுத்தி தான் இப்ப இதெல்லாம் நான் காரணம் பயன்படுத்தாம 48 மணி நேரத்துல என்னால எப்படி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி சொல்ல முடியும்? இப்ப நான் கோயம்புத்தூர்ல மட்டுமே இருக்கேன். தஞ்சாவூர்ல ஒரு மெத்தட் எடுக்கிறாங்க. ப்ராப்ளம்னா எப்படி 48 மணி நேரத்துல ரெக்டிஃபை பண்ணுவேன்? அப்ப நான் தமிழ்நாட்டை கனெக்டும் பண்றேங்க. சோ அடிப்படையா சில விஷயங்களை செட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜில நான் ஒர்க் பண்றேன். இப்ப இதே ஐடியாலஜியை என்னைய போல ஒர்க் பண்ற ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்து வைக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. இல்ல, இந்த மாதிரி எல்லாம் சொன்னது கண்டிப்பா இல்ல ப்ரோ. 100% இல்ல. இது வந்து திமிராவோ இல்ல யாரும் சரியா ஒர்க் பண்ணலன்ற பேட்டர்லயே ஒர்க் பண்ணல. நான் சிவானந்தா மேட்டர்ஸ்ன்றது என்னோட அப்பா கம்பெனில, அப்பா பேர்ல நடத்தக்கூடிய இந்த கம்பெனியை, இந்த பொருளை என்னை நம்பி வாங்கக்கூடியவங்களுக்கு சரியா செயல்படும் நினைக்கிறேன். கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் தான் நண்பா பிரான்ச்சஸ் இல்ல. என்னுடைய 100% சேல்ஸ் 90% சேல்ஸ் சென்னை தான். அப்ப பீப்புள் எதிர்பார்க்கறாங்க, உன்னை நம்பி இவ்வளவு தூரத்துல இருந்து எதிர்பார்க்கறேன், நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நீ எப்படி பாப்ப? உன் பக்கத்துல நான் வரேன். சோ அப்ப என்னுடைய ரீசன், நான் கஸ்டமர் கூட கனெக்டடா இருக்க விரும்புறேன். சோ கஸ்டமருக்காக செயல்படுறேன். சோ மத்தவங்க சரியா ஒர்க் பண்ணலன்னு நான் சொல்லல. என்கிட்ட வாங்குறவங்களுக்கு ட்ரஸ்டபிளா நான் நடந்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்கிட்ட மேட்ரஸஸ் வாங்கலாம். கண்டிப்பா நண்பா. சோ இந்த விதத்துல தான் ஆன்லைன், பிராண்டட், ஷோரூம், என்னுடைய ஒர்க் பேட்டர்ல ஒர்க் பண்றவங்க, இலவம் பஞ்சுன்னு சொல்லி எல்லார விடவும் சிவானந்தா மேட்டர்ஸ் பெட்டரா செயல்படுறோம் நண்பா. கடந்த 1 வருஷத்துல மட்டும் இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு 20,000 கஸ்டமருக்கு தமிழகம் முழுவதும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா கொடுத்துருக்கேன். நீங்க ஏதோ ஒரு கிராமத்துல இருந்துட்டு கூட ஒரு பேரை சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி அறந்தாங்கில இருக்கேன், நான் இங்க மாதிரி ஒரு சிவகங்கையில காளார் கோயில்ல என்கிட்ட ஒரு பக்கம் இருக்கேன், நாகர்கோயில்ல இருக்கேன், எந்த ஊர்ல வேணா நீங்க சொல்லுங்க, ஒரு வில்லேஜ் பேரை சொல்லுங்க, உங்களோட 5 ல இருந்து 10 கிலோமீட்டர் 2 கான்டாக்ட் இல்ல 4 கான்டாக்ட் தரேன். அவங்ககிட்ட பேசி என்னுடைய நன்னடத்தை, அணுகுமுறை, அவங்களுக்கு எப்படி பண்ணி கொடுத்தேன், இப்ப வர அவங்களுக்கு சர்வீஸ் ரேட் சப்போர்ட் தேவைன்னா என்ன என்னோட அணுகுமுறைன்னு கேட்டுட்டு தாராளமா நீங்க என்கிட்ட மேட்ரஸஸ் வாங்கலாம். சோ அந்த அளவுக்கு நம்ம வெளிப்படையாவும் டிரான்ஸ்பரண்டாவும் கஸ்டமரை நேச்சு தான் அந்த தொழில பண்றோம். சோ நமக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குற பட்சத்துல பெஸ்ட்டாவே பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா நண்பா. சோ நம்ம சிவானந்தா மேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு நான் திருப்பி சொல்ற மாதிரி தான், கஸ்டமைஸ்டா நம்ம நேரடியான தயாரிப்பு நிறுவனம்ன்றதுனால என்ன நீல அகலனாலும் நம்ம பண்ணிக்கலாம். குவாலிட்டியான மூலப்பொருள் தான் நம்ம போட்டு பண்றோங்க. சோ இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, அதோட விலை என்ன அப்படின்ற விவரத்தையும் நம்ம பாத்துக்கலாம். மேட்ரஸஸ்ல நிறைய வகை இருந்தாலும் 2 கான்செப்ட் தாங்க. ஒன்னு வந்து ஹோட்டல்ல இருக்க மாதிரி ஹைபிரிட் கான்செப்ட், அதாவது போதும் உள்ள போறது. இன்னொன்னு உடம்புக்கு தேவையான கான்செப்ட். இப்ப பெரும்பாலும் நம்ம ஹோட்டல்ஸ் கொடுக்குறோம், பல்கா கொடுக்குறோம், நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இண்டிவிஜுவல் கஸ்டமருக்கு நம்ம நிறைய கொடுக்கும்போது ஒரு நாள் ஹோட்டல் பயன்பாடை விட தினசரி வீட்டு பயன்பாடுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆர்த்தோபெடிக் மெத்தைகளை நிறைய நம்ம கஸ்டமருக்கு அறிவுறுத்துறோம். சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மாடலா 4 இன்ச் ஆர்த்தோ நல்லா போட்டுட்டு 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டுக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா உடம்புக்கு தேவையான குஷனிங் மட்டும் தான் கொடுக்கும், அல்ட்ரா குஷனிங் கொடுக்காது. ஆனா என்னைய பர்சனலா கேட்டீங்கன்னா இந்த மாதிரி மேட்ரஸ் பயன்படுத்தி நிறைய அறிவுறுத்துவேன். 6 இன்ச் திக்னஸ் தான்,
ஆனா 20 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தரேன். அது என்ன 20 வருஷம்னா ரீபாண்ட் லிட்டரலி கல்லு மாதிரி ஒரு பொருள், மேல லேட்டெக்ஸ், எந்த டேமேஜ் ஆகாது. சோ இதோட குயின் சைஸ் பிரைஸ் மார்க்கெட்ல 30 ரூபா கொடுக்குற விஷயத்தை 23 ரூபா பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்க. இல்ல கொஞ்சம் குஷனிங் வேணும் ஆர்த்தோ லேட்டெக்ஸ்ல அப்படின்னா 4 இன்ச் ஆர்த்தோ முதுகு தாங்குற வகையில போட்டு 2 இன்ச் சாஃப்ட் போட்டு 2 இன்ச் லேட்டெக்ஸ்ங்க. சோ இது மார்க்கெட்ல 35,000 கொடுக்குற விஷயத்தை 25,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துடலாம் நண்பா. இல்ல நான் வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கேன், ஒரு 90 கிலோ 100 கிலோ இருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி 4 இன்ச் ஆர்த்தோ போட்டு சூப்பர் சாஃப்ட் இல்லாம 4 இன்ச் லேட்டெக்ஸே நீங்க போய்க்கலாங்க. இதோட மார்க்கெட் பிரைஸ் வந்து ஒரு 50 ரூபா கொடுக்குற இடத்துல நம்ம 35,000 ரூபாய்க்கு இதை பண்ணி கொடுத்துடலாம் குயின் சைஸ். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் என்னால 4 இன்ச் போட்டு வாங்க முடியல, ஆனா அதே நேரத்துல 8 இன்ச்சும் வேணும், விலையும் ஒரு கம்ஃபர்டபுளான பிரைஸ்க்கு வேணும், வெயிட் 100 கிலோக்கு மேல இருக்குன்னா 4 இன்ச் ஆர்த்தோ போட்டு இடையில 2 இன்ச் சாஃப்ட் ஆர்த்தோ போட்டு மேல 2 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டுருக்காங்க. நல்லா பிளாட் சர்ஃபேஸ்ல நல்ல மெது இருக்கும், 8 இன்ச் காண வந்துடும். இதே 25,000 ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இன்னொரு விஷயம், எனக்கு ஃபுல் லேட்டெக்ஸ் நல்லா ஸ்ப்ரிங்ல படுக்கிற மாதிரி பவுன்சியா இருக்கணும், ஆனா பேக் பெயினும் வரக்கூடாதுன்னா நீங்க 4 இன்ச் ஆர்த்தோ போட்டு 6 இன்ச் லேட்டெக்ஸே போட்டு பண்ணிக்கலாங்க. இதுக்கு கட்லே தேவையில்ல, மெத்த நல்லா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும், குஷனிங்கா இருக்கும், பேக் பெயின் ஹீட் இஷ்யூஸும் வராது. இதோட குயின் சைஸ் பிரைஸ் மார்க்கெட்ல ஒரு 60 ரூபா கொடுக்குற விஷயத்தை நம்ம 45,000 ரூபாய் பண்ணி கொடுத்துறோம். இது வயசானவங்க பேக் பெயின் உள்ளவங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். இப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இத நான் காசு எனக்கு அதிகமா வரும்னு சொன்னாலும் ஒரு 100 கிலோக்கு மேல வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஓகேங்க. ரொம்ப வயசானவங்களுக்கு நான் இத ரெஃபர் பண்ண மாட்டேன். அதுதான் உண்மைங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் பவுன்சினஸ் இருக்குங்க. நான் இப்ப என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல என் வீட்டுக்கு எல்லா தரப்பினரும் பயன்படுத்தலாம் தம்பி. நீயும் மெத்தையில ஒரு 5 வருஷம் பண்ற தம்பி, 5 வருஷம் வேற கம்பெனில வேலை செஞ்சிருக்க, நீ எனக்கு பர்சனலா ரெஃபர் பண்ணா இதை ரெஃபர் பண்ணுவோம் நண்பா. 4 இன்ச் ஆர்த்தோ நண்பா, நம்ம முதுக தாங்கும், 4 இன்ச் லேட்டெக்ஸ் எக்ஸலண்டா இருக்கும். நீங்க சின்ன பசங்களா இருங்க, பெரியவங்களா இருங்க, வயசானவங்களா இருங்க, 100 கிலோ இருங்க, 60 கிலோ இருங்க, 80 கிலோ இருங்க, எல்லா தரப்பினருக்கும் கரெக்டா இருக்கும்னா இதுதான். இது லைஃப் டைம் மெட்டீரியல் கூட. ஏன்னு சொல்லுங்க, கீழே லிட்டரலி ஒரு திட பொருள், மேல 4 இன்ச் லேட்டெக்ஸ், ஃபோம் எதுவுமே கிடையாது, வேதிப்பொருள் பஞ்சு இஞ்சி எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா உழைக்கும், தரமா இருக்கும். இந்த மாதிரிலாம் வாங்குங்க, நிஜமா சொல்றேன், பர்சனலா சொல்றேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். இப்போ இதுல சைஸ் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்கன்னா பண்ணிக்கலாம் ப்ரோ. இங்க நம்ம மோஸ்ட்லி ரெடியா இருக்க மெத்த எல்லாமே கஸ்டமைஸ் மெத்த தான் ப்ரோ, ரெடியா இருக்கு. ஆமாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரம்பலூர்ல சிவபாலன் கஸ்டமருக்கான அடிச்சு வச்சிருக்கீங்க. ஆமா நண்பா. இந்த மெத்தையில என்ன நடக்குதுன்னா பிரத்யேகமா 4 இன்ச் ரீபாண்ட், 2 இன்ச் சாஃப்ட், 4 இன்ச் லேட்டெக்ஸ், 1 இன்ச் கூல் ஜெல் போட்டு ரெடி பண்ணிருக்கோம். பிரத்யேகமா ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு. அதான் ப்ரோ. இல்ல ப்ரோ, நம்மளோட எல்லா மாடலுமே பிரீமியமா தான் இருக்கும். இப்போ இந்த மாடலே பாத்தீங்கன்னா இங்க வாங்களே காட்டுறேன் ஒரே நிமிஷம். இப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா, இந்த கஸ்டமருக்கு 4 இன்ச் ரீபாண்ட் போட்டு 4 இன்ச் லேட்டெக்ஸ் போட்டிருக்கோம். மேல வந்து இப்போ இந்த மாடல்ல பாருங்க டிஃபரன்ஸ். இத வந்து ஃபோம் கூல்டிங் போட்டிருப்பாங்க, 2 லேயர் ஃபோமை தச்சு ஒரு துணி கூட ஒட்டி இருப்பாங்க. லேட்டெக்ஸோட ஃபீல் கிடைக்கும், ஏன்னா இது ஸ்ப்ரிங் பெட். இப்போ இவங்க லேட்டெக்ஸ் போட்டு நம்ம எடுக்கும்போது என்ன பண்ணிருக்கோம்னா, ஃபோம் லேயர் அந்த மாங்காய் டிசைன்லாம் இல்ல பாருங்க, லேட்டெக்ஸோட ஃபீல் கிடைக்கிறதுக்காக கிளாத் மட்டும் போட்டு ஒட்டிருப்பேன். சோ நீங்க தொட்டு பார்த்தாலே அந்த லேட்டெக்ஸோட ஃபீல் கிடைக்கும். என்ன மாதிரி ஃபேப்ரிக் யூஸ் பண்றீங்க? இது வந்து பேம்போல கூலர் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. ஹீட்டோ பாடி பெயினோ வரவே வராதுங்க, ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். சோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய நீங்க லேட்டெக்ஸ் மாதிரியான இயற்கையான பொருளை போட்டு பாலிஸ்டர் கலந்தோ வேதிப்பொருள் கலந்தோ, இப்போ நீங்க ஒரு மெரூனோ ப்ரௌனோ எப்ப கிடைக்கும்? நீங்க கொஞ்சமா சாயம் கலந்தீங்கன்னா தான் கிடைக்கும். இதுல அந்த மாதிரி வராதுங்க, நேச்சுரல் ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு ஃபீல் குட்டா இருக்கும். சோ இந்த மாதிரி கிளாத்லாம் நான் ஓப்பனா சொல்றேன், தமிழ்நாட்டுக்குள்ள எந்த கம்பெனிலுமே இந்த கூலர் ஃபேப்ரிக்லாம் பயன்படுத்தவே மாட்டாங்க. இது ரொம்ப வெளிப்படையா நான் சொல்றேன். நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்ட வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். சோ அந்த மாதிரி பண்றோம். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கு போகுதுனாவே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எஃப்ஆர் ஃபேப்ரிக் அப்படின்ற அடிப்படையில மீட்டர் துணி 120 ரூபா மதிப்புல நல்லா சொர இருக்கும். நீங்க கையை வச்சு தேய்ச்சிங்கனாவே சூடு வரும். ஆனா நான் ஃபர்ஸ்ட் டைம் பேம்போ கிளாத் போட்டு ஹோட்டலுக்கு மெத்த ரெடி பண்ணிருக்கேன். பேம்போ கிளாத். ஆமாங்க. இது கூடலூருக்கு ஒரு கஸ்டமருக்கு 30 மெத்த போகுதுங்க. சோ பேம்போ கிளாத் போட்டு ரெடி பண்ணிருக்கோம். இப்போ இதோட இப்போ நீங்க கமர்ஷியல் பர்பஸ் ஹோட்டல் அப்படின்ற போது அவங்களுக்கு என்ன நீட்னா, வந்து தங்குறவங்களுக்கு நல்ல பவுன்சினஸ் இருக்கணும். ஆனா அதே நேரத்துல கமர்ஷியல் பர்பஸ்க்கு 30,000 35,000 மதிப்புள்ள லேட்டெக்ஸ் விட்டு வாங்க முடியாது. அப்ப நீங்க நல்லா பாக்கெட் ஸ்ப்ரிங் போட்டு நல்லா பவுன்சியான குஷனிங் கொடுத்து ஆவரேஜான பிரைஸ் ஒரு குயின் சைஸ் வந்து மார்க்கெட்ல 20 ரூபா கொடுக்குற விஷயத்தை 13,000 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறோம் 9 இன்ச் கணத்துல. சூப்பருங்க. சோ உங்களுக்கு பல்கா மேட்டர்ஸ் வேணாலும் தாராளமா பண்ணி எந்த மாதிரி கஸ்டமரா இருந்தாலும் குவாலிட்டில காம்ப்ரமைஸ் இல்ல. கண்டிப்பா ப்ரோ. தரமா மட்டும் தான் நம்ம பண்றோம். நான் திருப்பி சொல்றேன், எனக்கு கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம். குவாலிட்டியாவும் பண்ணணும், சர்வீஸும் கொடுத்தா மட்டும் தான் எனக்கு ரிப்பீட்டடா கிடைக்கும்ன்றதுக்காக தரமா மட்டும் தான் பண்றோம். சோ கஸ்டமைஸ்டா அவங்களுடைய விருப்பப்படி மேட்டர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ஒரு கஸ்டமர் நேர்ல வர்றாங்கன்னா ஒரு 4+2+2 என்ன அனுபவத்தை கொடுக்கும், 4+4 என்ன அனுபவத்தை கொடுக்கும், பாக்கெட் ஸ்ப்ரிங் லேட்டெக்ஸ் என்ன அனுபவம் வாங்கிக்கலாம். நீங்க ஃபீல் பண்ணியே வாங்கிக்கலாம். சோ எந்த ஒளிவு மறைவும் கிடையாது நண்பா. சோ இது 6 இன்ச் லேட்டெக்ஸ், இது பாத்தீங்கன்னா ஆர்த்தோ லேட்டெக்ஸ், ஆர்த்தோ சாஃப்ட்னு சொல்லி எல்லா மாடலுமே. இப்போ நான் இங்க பாத்தீங்கன்னா ஆர்த்தோ சீரிஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இது ஏன் அந்த பாக்கெட் ஸ்ப்ரிங்னா நான் பண்றேன் இல்லைன்னு சொல்ல, பாக்கெட் ஸ்ப்ரிங் லேட்டெக்ஸ் போட்டாலும் ஒரு 25 ரூபா வருங்க குயின் சைஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ எல்லா மாடலுமே நம்ம பண்றோம். ஆர்த்தோ சாஃப்ட் பண்ணீங்கன்னா பேசிக் மாடல் ஒரு சிங்கிள் எடுத்தீங்கன்னா ஒரு 7000 ரூபாய் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. நம்மளுடைய சிவானந்தா மேட்ரஸ்ல நீங்க மேட்ரஸஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பக்காவான ஃபினிஷிங்ல வந்துரும். கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ, ஒரு எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட், உங்க வீடு வரை டெலிவரியும் ஃப்ரீயாவே வந்துருங்க. சேம் டைம் பாத்தீங்கன்னா இந்த சேனல் ஏபி பிளாக்கர் சேனலை பார்த்துட்டு வரவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா ஒரு ஆஃபரும் நான் தரேன். இது என்னன்னா, எனக்கு இந்த சிவானந்தான்றது அப்பா பேர்ல பண்றதாங்க. அதை சார்ந்து ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கோ இல்ல எனக்கு நீங்க கால் பண்ணும்போது ஒரு மெசேஜ்லோ நீங்க கன்வே பண்ணும்போது நான் இப்போ இந்த வேலை சொன்னதே ஆனா நீங்க எப்படி வேணா நினைக்கலாம், கூட சொல்லிட்டு இவன் கம்மி பண்ணிட்டா எப்படி வேணா நினைக்கலாம். நல்லா இந்த வார்த்தையை கவனிப்பிச்சுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஓப்பன் மார்க்கெட் தான். என் வீடியோ கீழே நான் 1000 வீடியோ வரும், 1000 வீடியோ கீழே நான் வருவேன். அதனால தெளிவான விளக்கமும் தெளிவான ப்ரைஸும் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த பிரைஸ்ல இருந்துமே நல்லா கவனிங்க, இந்த பிரைஸ்ல இருந்துமே நீங்க ஒரு மெத்த இப்போ நான் இதுல வந்து ஒரு 30 ரூபா சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்க ஐ லவ் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற ஹேஷ்டேக் பயன்படுத்தும் 1500 நான் கம்மி பண்ணி தரேன் ப்ரோ. அது ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கங்க. ஏன்னா மார்ஜினே அதான். இவ்வளவு கம்மி பண்றீங்களா? இல்ல ப்ரோ, இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலை இந்த வாரெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கெமிக்கல் ரிலேட்டடா தான் இந்த வேலை நிறையவே இருக்கு. அப்படி பார்க்கும்போது இதுல எல்லாமே விலை ஏறி இருக்குங்க. அந்த சூழல்லையும் ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா என்னுடைய பாஸ்ட் சார்ந்து என் பேரண்ட்ஸ் நான் கவனிக்காம விட்ட சில விஷயங்கள் இருக்கு. இது ஐ லவ் மை பேரண்ட்ஸ்னால என்ன மாறிட போகுது, எதுவும் மாற போறாது. ஆனா ஒரு நிமிஷம் அவங்க பெத்தவங்க அவங்க நினைச்சு பார்ப்பாங்க. எனக்கு அது போதும். ஏதோ யாரோ ஒருத்தவங்க ஒரு மருந்து வாங்கி கொடுத்தாங்க கூட எனக்கு சந்தோஷம் தான். அப்படி பார்க்கும்போது நீங்க அந்த ஐ லவ் மை பேரண்ட்ஸ் ஹேஷ்டேக் பயன்படுத்தும் போது நீங்க மெத்த பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 1500 இதுல இருந்து நான் கம்மி பண்ணி தரேன். நல்ல குவாலிட்டியா வெளிப்படையா என் வீட்டுக்கு பண்ற மாதிரி பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம். ஓகே ப்ரோ, நீங்க சொன்னது வந்து அந்த லேட்டெக்ஸ் மேட்ரஸ். ஓகே அதுதான் நண்பா இன்னைக்கு போகுது. இப்ப மத்த மேட்ரஸ் நான் தான் திருப்பி சொல்றேன். ஸ்ப்ரிங்னா ஒரு கமர்ஷியலுக்கு போங்க. நான் பர்சனலாவே சொல்றேன், ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எடுத்தா ஒரு பர்சனலா ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு போங்க. வீட்டு பர்பஸ்க்கு நீங்க எதுக்கோ காசு செலவு பண்றீங்க, எதுக்கோ போடும்போது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த லேட்டெக்ஸ் எல்லாம் போட்டீங்கன்னா அதிக காலத்துக்கு உழைக்குது, ஹீட் வரதுல, பாடி பெயின் வரதுல நல்ல ஒரு தூக்கத்தை தருது. நீங்க நல்லா தூங்கிட்டீங்கன்னாவே நீங்க அடுத்த நாள் எல்லாமே ரெஃப்ரெஷ்மெண்டா நல்லா பண்ண முடியுது. ஸோ உங்களால வாங்க முடியுது. நீங்க யோசிச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே ப்ரோ, இருந்தாலும் நம்ம கிட்ட எல்லா டைப்பும் மேட்ரஸ் இருக்கு. நார்மலா இப்போ இந்த மாடலை எடுத்துக்கங்களேன். இதுல வந்து கீழ பேசிக் மாடல் 2 இன்ச் ரீபான் போட்டு 2 இன்ச் ஷார்ட் போட்டீங்கன்னா 5 இன்ச் திக்னஸ் சிங்கிள் வந்து ஃபோம் காயர் இபிசில இல்லாம 5000 வந்து நான் பண்ணி கொடுக்குறேன். சோ எல்லா மேட்ரஸுமே நம்மட்ட அவைலபிள் இருக்கு. எல்லா மேட்ரஸ் நம்ம பண்ணலாம். நோ இஷ்யூ. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. மேலும் எதுவும் தகவல் வேணா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. பெஸ்டா பண்ணி கொடுக்கலாம்.